இப்போ நம்ம இருக்கிறது திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் கோவில். வெள்ளை விநாயகர் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து சிவஸ்தலம். இந்த சிவனுக்கு பேர் கபர்தீஸ்வரர்னு பேர். இந்த கபர்தீஸ்வரர் இங்கே இருக்கிற சிவன். இவர் வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது. முதல்ல இந்த பிள்ளையார் சன்னதியை பார்ப்போம். இவர் தான் நேர தெரியவர் தான் ஸ்வேத விநாயகர், அதாவது வெள்ளை விநாயகர். கடல் பொருட்கள் அந்த ஃபோம் அதனால் ஆனவர். அதனால் இவருக்கு அபிஷேகம் எல்லாம் கிடையாது. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு விநாயகர். இங்கே இது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியோட பரிவார ஸ்தலம். அதாவது மகாலிங்க சுவாமிக்கு பிள்ளையார் ஒரு சிவன் கோயிலில் பிள்ளையார் வந்து எந்த பக்கம் இருப்பாரோ, அதாவது தென்மேற்கு மூலையில் இருப்பார், அதே மாதிரி திருவிடைமருதூருக்கு தென்மேற்கு மூலையில் அவரோட பரிவார ஸ்தலமாக இருக்கார் இந்த பிள்ளையார். ரொம்ப பெரிய கோவில் இது. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து அந்த எண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கபாலி கோயிலை வச்சிடலாம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஒன்று இதுக்குள்ளேயே போயிடும். இந்த மாதிரி இன்னும் ஒரு 5-6 வைக்கலாம் போல இருக்குது. நான் இப்போ இந்த பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டு இந்திரன் எடுத்துன்னு வரான். எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பிள்ளையார் ஆனால் இந்த இடத்துலையே இருக்கணும்னு ஆசைப்பட்டுறாரு. இந்திரன் எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு வரும்போது இந்த இடத்துக்கு வந்தோன்னா பிள்ளையாரே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்படும்போது அதுக்காக என்ன பண்ணுறாரு, சிவன் ஒரு சின்ன பையனாக வராரு இங்கே இந்திரனுக்கு முன்னாடி. இந்த பிள்ளையாரை எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறான் இந்திரன், இந்த பையன்கிட்ட கொடுத்து இதை நீயே வச்சுக்கோ, நான் வர வரைக்கும் இதை பார்த்துட்டு நான் வந்தோன்னே என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். சரின்ட்டு சிவன் வாங்கிட்டு அதை கீழே வச்சுட்டு அப்படியே மறைஞ்சு போய்ட்டுறாரு. ஸோ இந்திரன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இங்கே இல்லை, அந்த பிள்ளையார் கீழே இருக்கார். அவரை எடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறான், முடியாததுனால அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மண்டபத்தையே இந்த பிள்ளையாரை சுற்றியே ஒரு மண்டபம் மாதிரி ஆக்கி அதை வந்து தேவ தச்சனை வச்சு எடுத்து அதோட லிஃப்ட் பண்ணணும்னு பார்க்குறான். அதுவும் முடியல. ஸோ அப்போ பிள்ளையார் வந்து சொல்கிறாரு, இங்கேயே நான் இருக்க போகிறேன், நீ இங்கே பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி வந்து ஒரு நாள் என்னை கும்பிட்டா வருஷம் எல்லா நாளும் என்னை எல்லா இடத்துலையும் கும்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஸோ அதனால் அப்படி தான் இந்த வெள்ளை விநாயகர் இந்த திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயிலுக்கு வர்றார். இங்கே காவேரி ஆறு இந்த கோயிலை சுற்றி வடப்பால் அப்படியே போகிறா. அதனால் வலஞ்சுழி இந்த இடத்துக்கு பேர். பார்த்தீங்கன்னாலே தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு கோயில். இப்போ இதுதான் வந்து பிள்ளையார் சந்நிதி. நம்ம கபர்தீஸ்வரரை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி கொட்டையூர் கோயிலை பார்த்தோம். அந்த கொட்டையூரில் வந்து ஹேரண்ட முனிவர் இருந்தார். அது எப்படின்னா, இங்கேருந்து காவேரி வரும்போது இந்த இடத்துக்கிட்ட ஒரு குழியில் மறைஞ்சு போய்ட்றா. காவேரி வராதனால சோழ மன்னர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஜடாமுடி இருக்கிற ஒரு முனிவரோ இல்லை மன்னனான நீயோ அந்த குளத்துக்குள்ளே இறங்கினாதான் அந்த காவேரி அந்த குழியிலேருந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ மன்னர் இறங்க தயாராக இருக்கார். ஆனால் அது வேணான்னு சொல்லி அந்த ஹேரண்ட முனிவர், அதாவது ஆத்திரேய முனிவர்னு இன்னொரு பேர், அவர் இறங்கிடுறாரு அந்த குழிக்குள்ளே. இறங்கும்போது அதுக்கப்புறமா திரும்ப காவேரி பீறிட்டு வரா உள்ளேருந்து. இப்படி காவேரி வரும்போது அவள் கொட்டையூர் பக்கம் அப்படி போகிறதா, இது திரும்பி சோழ நாட்டுக்குள்ளே பாய ஆரம்பிக்கிறது காவேரி. இது வந்து இந்த கோவிலோட இது நடக்க ஆரம்பித்தது திருவலஞ்சுழியில். லைக் ஐ சைடு இது தேவார பாடல் பெற்ற தலம், ஒரு பெரிய கோவில். இது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சுவாமி மலை இருக்குது, சுவாமிநாத சுவாமி அறுபடை வீடு. அது இங்கேருந்து வடக்க 2 கிலோமீட்டர், தெற்க ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா பட்டீஸ்வரம் இருக்குது, துர்க்கை, தேனுபுரீஸ்வரர் இருக்கார். அதை தவிரவும் பல கோயில்கள் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்குது. ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிற்கிறதே உள் பிரகாரம், இதுவே ஒரு பெரிய பிரகாரம். ஸோ அதனால் நீங்கள் திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க, இங்கே வந்து சிவன் அருள் பெறலாம். ரொம்ப பழமையான ஒரு கோவில். இது கும்பகோணம் தஞ்சாவூர் ரோட்லேயே இருக்குது திருவலஞ்சுழி. இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கனாலே வடக்க ஒரு 100 மீட்டரில் தான் இருக்குது கோவில். உடனே தெரியும், வெளில வந்தோன்னா கோபுரம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோவில். ஸோ இங்கே வாங்க, சிவன் அருள் பெறலாம். வெள்ளை விநாயகர் இருக்கார், அவரையும் பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.